தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று தொடங்க உள்ளது. இது பற்றிய கள விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கார் பந்தயமானது தொடங்க உள்ள நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் எந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? கள விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமச்சந்திரன். வணக்கம். தெற்கு ஆசியாவிலே முதல் முறையாக இரவு நேர கார் பந்தயம் ஃபார்முலா 4 ஆனது இன்னும் சில நிமிடங்களில் துவங்க உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவுற்று தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக இன்று சென்னை ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்கியூட் போட்டி மற்றும் இந்தியன் ரேஸ் லீக் கார் பந்தயமானது நடைபெற உள்ளது. சென்னையில் இன்றும் நாளை என 2 நாட்கள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. இன்னும் சில நிமிடங்களில் அதற்கான போட்டியானது துவங்கப்பட உள்ளது. குறிப்பாக கார் பந்தயத்திற்காக 3.5 கிலோமீட்டர் சுற்றளவில் தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியார் பாலம், சிவானந்த சாலை மற்றும் அண்ணா சாலை ஆகிய வகையில் பந்தயத்திற்கான இடமானது அமைக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான இன்று கார் போட்டி நடத்துவதற்கு முன்பாக பந்தயம் நடத்துவதற்கான வழித்தடத்தையும் பாதுகாப்பதையும் உறுதி செய்யும் வகையில் சர்வதேச மோட்டார் கூட்டமைப்பு ஆய்வு செய்து சான்றிதழை வழங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் 3 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக ஃபார்முலா 4 கார் பந்தயமானது தொடங்க உள்ளது. பந்தய சாலை எப்படி உள்ளது என்பதை ரேசர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வீரர்கள் பயிற்சி ரேஸ்கள் நடத்தப்பட உள்ளன. ஃபார்முலா 4 பந்தயத்திற்கான தகுதி சுற்று இரவு 7:40 முதல் 7:50 வரை என 10 நிமிடங்கள் முதல் தகுதி சுற்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து 7:55 முதல் 8:05 வரை இரண்டாவது தகுதி சுற்று நடைபெறும் என்றும், இரவு 8:20 மணி முதல் 8:30 மணி வரை இந்திய ரேஸ் லீக் போட்டிக்கான தகுதி சுற்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் ஏற்கனவே தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக வந்து ஆய்வு செய்தார். அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண், அதே போல போக்குவரத்து கூடுதல் ஆணையர் திரு சுதாகர் உள்ளிட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரடியாக வந்து இங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்தனர். சரியாக 3 மணி அளவில் இந்த போட்டியானது நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கள தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.